10 பேர் முன்னாடி நீங்கள் கெத்தாக இருக்கணுமா? உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கணுமா? ஸ்கூல், காலேஜ், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கணுமா? அப்படின்னா நான் சொல்கிற இந்த 9 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நடக்கும். ஸ்டெப் 1, யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் எந்த சூழ்நிலையில் அந்த தப்பு பண்ணியிருக்காருன்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலைன்னா விலகி போயிடுங்க. ஆனால் அவரை பற்றின விமர்சனங்களை மற்றவங்கள்ட்ட முன்வைக்காதீங்க. அப்படி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதனால் மற்றவங்க அவங்களோட பர்சனலை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எல்லாரோட நம்பிக்கைக்குரிய நபராக அந்த இடத்துல மாறிடுவீங்க. ஸ்டெப் 2, உண்மையாகவும் நேர்மையாகவும் பாராட்டுங்க. வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்க பண்ண விஷயம் சின்னதோ பெருசோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா மனசை விட்டு பாராட்டுங்க. அடி மனசுல இருந்து உண்மையாக அந்த பாராட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இங்கே பல பேர் ஏங்கி கிடக்கிறது பாராட்டுக்காகத்தான். அந்த பாராட்டு உங்ககிட்டேருந்து வரும்போது நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக மாறுவீங்க. ஸ்டெப் 3, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் பண்ணுறது தான் சரி, நான் பேசுகிறது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமலேயே அவங்கள குற்றவாளியாக்குறது. இப்பெல்லாம் குற்றவாளிக்கு கூட அவங்க தரப்பில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸ்டெப் 4, என்கரேஜ் பண்ணுங்க. ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறதுக்கு தயங்கி நிற்கிறாரு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒரு உந்து சக்தியாக நீங்கள் அவங்களுக்கு இருக்கணும். இந்த என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் தான் இன்றைக்கி பல பேர் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி அதை ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காங்க. அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தீங்கனாலே அவங்க லைஃப்பில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக நீங்கள் மாறிடுவீங்க. அவங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து கேட்குற நபர் நீங்களாக தான் இருப்பீங்க. 5வது ஸ்டெப் ரொம்ப 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 முக்கியமான ஸ்டெப், ஸ்மைல். நம்ம ஸ்மைலுக்கு இருக்கிற பவரே வேறு. ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணவராக இருந்தாலும் அவரை பார்க்கும்போது நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணீங்க அப்படின்னா அதை விட அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் ஆஃபீஸ் கூட இருக்கிறவங்கள காலையில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை இருந்துச்சு அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல். இந்த மாதிரி உங்கள் ஸ்மைல் மூலயமாவே நீங்கள் மற்றவங்களை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா ஒரு ஸ்மைல். ஒரு ஈகோவை உடைக்கணும் அப்படின்னா கூட மற்றவங்கள பார்த்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைல். இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுறது மூலமாகவே நாம் மற்றவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகறதுக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இந்த ஸ்மைலில் தான் இருக்குது. 6வது ஸ்டெப், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கூட கேட்பீங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். 6வது ஸ்டெப் என்னென்னா மொழி இனிமை. நம்ம பேசுகிறதையும் இனிமையாக பேசணும். நம்ம பழகிற நபர்கள் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட நபர்களோட நம்மளோட பழக்கம் இருக்கும். அவங்க வெவ்வேறு மொழியை சார்ந்தவங்களாக கூட இருக்கலாம். அவங்க பேரை நம்ம மொழியில் இனிமையாக கூப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனாலேயே நம்மக்கிட்ட இன்னும் நெருங்கி பழகுவாங்க. 7வது ஸ்டெப், நல்ல லிசனராக இருக்கணும். நம்மளை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றத நம்ம காது கொடுத்து கேட்கணும். மற்றவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்போ தான் மற்றவங்களோட கருத்து என்னன்னு நம்மளால் உள்வாங்கிக்க முடியும். நாம் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியாமலேயே போயிடும். அதனால் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். நாம் மற்றவங்க பேசுகிறத கேட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். 8வது ஸ்டெப், மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். நமக்கு ஒரு டாபிக் பிடிச்சிருக்கு, சினிமாவை பற்றி நமக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை பற்றியே மற்றவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நமக்கு தெரியணும். அவங்களுக்கு அரசியல் பற்றி பேசுறது பிடிச்சிருக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் சினிமாவை பற்றி பேசுனீங்கன்னா பிடிக்காமல் போகலாம். இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்த தடவை அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது அவங்க உங்களுக்கு வந்து ஈடுபாட்டோடு உங்ககிட்ட பேச மாட்டாங்க. எப்போவுமே நாம் ஒரு கான்வர்சேஷன் மற்றவங்க கிட்ட போகும்போது அது அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்காக இருக்கணும், அதே சமயம் நாலேஜபிளாகவும் இருக்கணும். நமக்கு பிடிச்சதே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட அன்பு அக்கறை காமிக்கிறீங்கன்னா அந்த அன்பு அக்கறை உண்மையானதாக இருக்கணும். உங்களுக்கு எதிரில் இருக்கிற நபர் இவர் நம்மளோட நன்மைக்காக தான் சொல்கிறாரு, இவர் நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபருக்கு தெரியணும். அப்படி தெரியலைன்னா அந்த நபரை நீங்கள் முக்கியமான ஆளாக நினைக்கலன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரியும் போது உங்களுக்கான மதிப்பு அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட உங்கள் மதிப்பு இல்லைன்னா அவரை சார்ந்தவங்க கிட்டையும் உங்களுக்கான மதிப்பு இருக்காது. நான் சொன்ன இந்த 9 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில், உங்கள் ஸ்கூல், காலேஜ், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் கிங்காக இருப்பீங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்களை என்னால் தொடர்ந்து மேக் பண்ண முடியும்.